நம்ம வந்து ஜிஎஸ்எல்வி F16 அந்த ராக்கெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஏவப்பட்ட நாள் என்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜூலை 30, 2025. இது வந்து நிசார் செயற்கைக்கோளோட சேர்த்து வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது திட்டத்திற்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 11,294 கோடி ரூபாய். இது வந்து இஸ்ரோ அண்ட் நாசா ரெண்டும் சேர்ந்து தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பூமியிலேருந்து 747 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நிலைநிறுத்த வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட யூஸ் என்னென்னு பார்த்தா எல்லா காலநிலையிலும் தேவையான இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து இது வந்து கொடுக்கும். இந்த நிசார் அப்படிங்கிறோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் ஆப்பர்ச்சூர் ரேடார் அப்படிங்கிறத இதோட அப்ரிவேஷன். அப்புறம் இது வந்து சூரிய ஒத்திசைவான துருவப்பாதைக்கு செலுத்தப்படும் முதல் ஜிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து இதுதான். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 பேண்ட் இருக்குது. ஒன்று வந்து இந்தியாவோட எஸ் பேண்ட், அப்புறம் நாசாவோட எல் பேண்ட். இந்த 2 ரேடார் அமைப்பு வந்து இதில் வந்து இருக்குது. அப்புறம் இது வந்து இதை இயக்குகிற அந்த ராக்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா விகாஸ் ராக்கெட் இயந்திரத்தால் வந்து இது வந்து இயக்கப்படுது. ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிற அப்ரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ சிங்க்ரோனஸ் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான். இதோட மொத்த எடை எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 420.5 டன். மொத்த இடம் வந்து இவ்வளவு. இதில் வந்து நிசார் சேட்டலைட்டோட வெயிட்டு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 2342 கிலோ. அப்புறம் இதை வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்தால் இது வந்து ஏவிருக்காங்க. இது வந்து ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஏவப்படுற 102வது செயற்கைக்கோள். இந்த சேட்டலைட்டால் நமக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பூமியின் நிலம் மற்றும் பனி மேற்பரப்பில் ஏற்படும் மாற்றங்களை வந்து நமக்கு வந்து கண்காணிக்கிறதுக்காக. அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 12 நாட்களுக்கும் நில இடப்பெயர்ச்சி, பனிக்கட்டி இயக்கம், சுற்றுச்சூழல் இயக்கவியல் தொடர்பான தரவுகளை வந்து நமக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இதன் மூலமாக வந்து கடல்வார அரிப்பு, பனிப்பாறை மாற்றங்கள், விவசாய மாற்றங்கள் தொடர்பான தகவலை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து இந்த நிசார் செயற்கைக்கோளோட தகவல்கள். அதாவது எக்ஸாம் வந்து ஜிஎஸ்எல்வி ரிலேட்டடாக வந்து ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து இதில் இதுக்கு முன்னாடி என்னென்ன ஜிஎஸ்எல்வி ராக்கெட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சேர்த்து தான் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம ஜிஎஸ்எல்வி 16 பார்த்தோம் இல்லையா. அப்புறம் ஜிஎஸ்எல்வி 15 எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி 26, 2025. அது எந்த செயற்கைக்கோளை இது பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னா MVS-02 நேவிகேஷன் சேட்டிலைட். அடுத்து ஜிஎஸ்எல்வி F14 வந்து பிப்ரவரி 17, 2024. அது கொண்டு போன செயற்கைக்கோள் வந்து இன்சாட் 3DS. அப்புறம் ஜிஎஸ்எல்வி 13 வந்து லான்ச் பண்ணலை. அது வந்து ஃபெயிலியர் ஆனதுனால விட்டுட்டாங்க. அப்புறம் ஜிஎஸ்எல்வி F12 வந்து மே 29, 2023 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கொண்டு போன செயற்கைக்கோள் வந்து NVS-01 நேவிகேஷன் சேட்டிலைட். அடுத்து ஜிஎஸ்எல்வி F11 வந்து டிசம்பர் 18, 2018. இது கொண்டு போன செயற்கைக்கோள் வந்து GSAT-7A. இந்த மாதிரியான கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்புறம் ஸ்கீம்ஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.